ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். டெல்லியின் மால்வியா நகரில் உள்ள ஃப்ளாரிஷ் ஸ்டே ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஜூன் 3ஆம் தேதி டெல்லியின் மால்வியா நகரில் உள்ள 5 மாடி கட்டிடத்தின் அடித்தளத்தில் உள்ள ஃப்ளாரிஷ் ஸ்டே ஹோட்டலின் உணவகத்தில் காலை சுமார் 8:50 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தீ அருகில் உள்ள மற்றொரு ஹோட்டலுக்கும் பரவியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதியாகவும் மக்கள் நெருக்கடி அதிகமுள்ள பிரபலமான அந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்து காட்சிகளும் அதன் பின்னணியில் நடந்த துயரங்களும் பார்ப்போரை பதைபதைக்க வைத்தது. மால்வியா நகரில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட இந்த விபத்தும் மரண பீதியில் அங்கிருந்தவர்கள் அலறிய ஓலமும் தலைநகரையே உலுக்கி உள்ளது. தரைத்தளத்தில் ஏற்பட்ட ஏதோ சாதாரண தீ விபத்துதான் என நினைத்து சுதாரித்துக் கொண்டிருக்கும் போதே மளமளவென பற்றி எரிந்த தீ அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவியது. உயிர் பயத்தில் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து நின்றவர்களின் உயிரை அதே தீ காவு வாங்கியதுதான் பெரும் துயரமாக அமைந்தது. தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எரிந்து கொண்டிருந்த கட்டிடத்தில் இருந்து சிலர் குதித்ததும் பதைபதைப்பை ஏற்படுத்தியது. மக்கள் கீழே விழும்போது ஏற்படும் அதிர்வை தாங்குவதற்காக தரையில் மெத்தைகள் விரிக்கப்பட்டிருந்தன. 40க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட போது ஹோட்டலில் தங்கியிருந்த பெரும்பாலான விருந்தினர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட ஃப்ளாரிஷ் ஸ்டே ஹோட்டலுக்கு டெல்லி அரசால் 6 அறைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அடித்தளத்தில் உள்ள அறைகள் உட்பட அந்த ஹோட்டல் 25 அறைகளை இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தீயணைப்புத்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த ஹோட்டலில் முறையான தீ பாதுகாப்பு தடையில்லா சான்றிதழ் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அப்பகுதியில் உள்ள பல ஹோட்டல்கள் தீ பாதுகாப்பு அனுமதி இல்லாமலேயே செயல்படுகின்றன என்றும் ஒரு மூத்த அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த ஹோட்டலில் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் ஒரே ஒரு வழி மட்டுமே இருந்தது. இதனால் தீ வேகமாக பரவியது என்று டெல்லி தீயணைப்புத் துறையின் தலைமை தீயணைப்பு அதிகாரி AK மாலிக் கூறினார். மேலும் அந்த கட்டிடத்தில் ஜன்னல்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மால்வியா நகர் ஹோட்டல் தீ விபத்தின் போது தீயணைப்புத் துறையின் மீட்புப் பணியில் குறைபாடுகள் இருந்ததாக ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் குற்றம் சாட்டின. இந்நிலையில் மொத்தம் 17 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு 37 பேர் மீட்கப்பட்டனர் என்றும் அடித்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் மேல் தளங்களுக்கு பரவியது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை அடையாளம் காணப்பட்ட 16 உடல்களில் 9 இந்தியர்கள் மற்றும் 7 வெளிநாட்டினர் என்பதும் இவர்கள் பெரும்பாலும் லைபீரியா, மொசாம்பிக், நைஜீரியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. பிரதமர் மோடி, டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆகியோர் இந்த விபத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சோகமானவை என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஹோட்டலின் கட்டமைப்பு வசதிகள் முறையான அனுமதி பெறாதது உள்ளிட்டவைகளே தீ விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளுக்கு காரணம் என வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் ஹோட்டல் உரிமையாளர்களை தேடி வருவதாகவும் அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிக்காமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.